அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது வரைக்கும் நம்ம செய்யாமல் மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ரெசிப்பியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சேமியா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்கும். அதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுக்கு 1/2 கிலோ சிக்கன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருவோம். இப்போது வதக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 250 கிராம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். 2 தக்காளி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிடுவோம். அப்புறம் 1/2 மூடி தேங்காய், கட்டிப்பால் நான் காட்டுறது, இது தண்ணிப்பால். இது ரெண்டுமே நமக்கு தேவைப்படும். பச்சை மிளகாய் 3, அதிகம் சேர்க்க வேணாம். புதினா மல்லி 1 கைப்பிடி, அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். பிரியாணி செய்யக்கூடிய கனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நம்ம ஊற வச்சு அந்த கறியை அது கூட சேர்த்துக்கிடுவோம். இப்போ அது நல்லா பொரிஞ்சு வரணும், அதாவது 50% வெந்தால் போதும். இப்போது இந்த சிக்கனை நம்ம சேமியா கூட தான் சேர்க்க போகிறோம். அதனால் பொரிச்சு சேர்க்கும்போது அதோடைய டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம பொரிச்சு சேர்க்குறோம். இப்போ பொரிச்ச சிக்கனை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுவோம். சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலேயே நம்ம கட் பண்ணி வச்ச அந்த வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கிடுவோம். வெங்காயமும் பொரிஞ்சு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கிடுவோம். பிரியாணிக்கு நம்ம எப்படி வதக்குவோமோ அதே மாதிரியே தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியையும் அது கூட சேர்த்துக்கிடுவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தா தெரியுது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். நம்ம கறி பொரிக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம், அதனால் இதுக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம். இந்த நேரத்தில் கருவேப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு பொடி செஞ்சது 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கோம். அதிகமாக சேர்க்க வேணாம். இதையுமே சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச புதினா மல்லி அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிடுவோம். பச்சை மிளகாய், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு பிறகு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிடுவோம். நம்ம சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்துக்குறோம். டேஸ்ட்டு பார்த்து தான் நம்ம மறுபடியும் உப்பு சேர்க்கணும். ஏன்னா நம்ம கறி பொரிக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இந்த நேரத்தில் எடுத்து வச்ச தண்ணிப்பாலையும் பொரிச்சு வச்ச சிக்கனையும் அது கூட சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். ஏன்னா நம்ம கறி பாதி தான் வேக வச்சுருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். நான் 1/2 கிலோ சேமியா எடுத்திருக்கேன். இது உப்புமா செய்வோம்ல அந்த சேமியா தான். இதை தான் இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கிற போகிறோம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை. நம்ம சேமியாவை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போது எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியாக கட்டிப்பால் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதை இது கூட சேர்த்துக்கிடுவோம். கொஞ்ச நேரம் நம்ம கிண்டினா போதும். இப்போ நம்ம சேமியாவை இது கூட சேர்க்க போகிறோம். இந்த நேரத்தில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். இப்போ நம்ம சேமியாவை பாயில் பண்ணி போடலை. பாயில் பண்ணி போட்டால் ரொம்ப குழஞ்சிரும். அதனால் நான் சேமியாவை அப்படியே தான் நான் சேர்க்குறேன். தண்ணிப்பால், கட்டிப்பால், சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாம் சேர்த்து அந்த சேமியாவை கரெக்டான ஒரு பதத்துக்கு வேக வச்சிரும். லோ ஃப்ளேமில் போட்டு தான் நம்ம இப்போ கிண்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நம்ம கிண்டக்கூடிய அந்த கரண்டியோடைய அடிபாகத்தை வச்சு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நான் காட்டுறல இந்த மாதிரி எடுக்கணும். நம்ம கரண்டியை வச்சு கிண்டுனா குழஞ்சி போயிடும். அதனால தான் கரண்டியோடைய நுனியை வச்சு நான் கிண்டுறேன். இப்படி பண்ண தான் உங்களுக்கு எல்லா சேமியாக்கள்லையுமே மசாலா பிடிச்சி நம்மளுக்கு அந்த பிரியாணியோடைய டேஸ்ட் நல்லா சூப்பராக கொடுக்கும். எல்லா சேமியாக்கள்லையுமே நம்ம கிண்டும்போது தெரியும் மசாலா நல்லா பிடிச்சி வந்துருச்சுங்கும்போது நான் காட்டுற இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் தம்மில் போட்டுற வேண்டியதான். ஒரு 2-3 நிமிஷம் தம்மில் போட்டால் போதும். அந்த ஆவியிலேயே அந்த இருக்கக்கூடிய சேமியாக்கள் சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ பார்த்தாலே தெரியுது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. சிக்கனுமே நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம சிக்கனை பொரித்து சேர்க்கும்போது அந்த சிக்கனுடைய கவுச்சி கம்மியாக இருக்கும். கொஞ்சம் கூட குழஞ்சி போகாது. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். சேமியாவிலுமே நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை சிக்கனை பொரித்து அது கூட சேர்த்து இந்த மாதிரி சிக்கன் சேமியா பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக, சாஃப்டாக, ஸ்பைசியாக சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நம்ம செஞ்சு பார்க்கலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு தடவை நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டா இதை அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.